சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 1:10. அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்புகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆகையினால் தான் சொல்லுகிறார். ஆமென். அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். ஆமென். இது என்ன காலம்? கடந்த காலம். ஆமென். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பொழுது நிகழ்காலம். ஆமென். இன்னும் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்போ அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் அவர் நம் அழைக்கும் பொழுது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தப்புவிக்கிற தெய்வமாக இருந்தாரோ அதே போல் பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் உங்களை அவர் தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறோமோ, என்னைக்கு இந்த உலகம் வேண்டாம் என்று வெறுக்கிறோமோ, அன்னைக்கு இந்த உலகத்தினுடைய அதிபதி நமக்கு சத்துருவாக பலவிதமான சூழ்ச்சிகளையும் பலவிதமான பள்ளத்தாக்குகளையும் நமக்கு ஏற்படுத்தி நம்மளை தள்ளி விடுவதற்கும் விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போவதற்கும் சத்தியத்தின்படி நிற்க விடாதபடிக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்பட விடாதபடிக்கு அநேக சந்தேகங்களை எழுப்பும்படியான சில சூழ்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவன் என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். ஆமென். இப்படி ஏற்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் நம் அவரையே நம்பி இருக்கும் பொழுது, ஆமென், இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்துதான் இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இருந்த அந்த விசுவாசம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த அவர் மேல் இருந்த நம்பிக்கை, நமக்கு சத்துருக்களால் வரும் தீங்குகளின் மத்தியிலையும் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். எந்த மனுஷனை ஆண்டவர் தப்புவிப்பார், எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் சத்துருடைய கைகளிலிருந்து அவனை தப்புவிப்பார் என்பதை தான் இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ளப் போகக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆமென். அவர் ஏதோ ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த சீசர்கள் இயேசு இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அடிப்பட்டதையும் அவர் ஊழியத்தின் பாதையில் அவர் பட்ட பிரயாசங்களிலிருந்து கற்றுக்கொண்டதையும் தான் சபைகளுக்கு நிருபமாக எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிருபங்கள் இன்றைக்கு நம்மளை தேற்றுவதற்காகவும், எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் சங்கீதக்காரன் 150 சங்கீதங்களில் ஒரு குடும்பம் எப்படி பலவிதமான நெருக்கடியில் தப்பிவிக்க வேண்டும் என்றும், ஆமென், எப்படி சத்துருக்களுடைய கைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும், கர்த்தருடைய கைகளிலிருந்து எப்படி அற்புதத்தை பெற வேண்டும் என்றும், அவருடைய இரக்கத்தை எப்படி பெற வேண்டும் என்றும், எப்படி பாவங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து மீட்சி அடைய வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டில் ஆமென் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் இப்படி அனுபவ ரீதியாக நிறைய சத்தியங்களை நிரூபங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாடுகளை இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஆமென் பாடுகளை அனுபவித்த ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் என்கிற பெயரை பெற்ற இந்த பவுல் நமக்கு தெளிவாக திருச்சபைக்கும் திருச்சபை விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஆமென் திடனாக இருக்கும்படியாக சில சத்தியத்தை ஆமென் வேரூன்றுவதற்காக, கிறிஸ்துவுக்குள் வேரூன்றுவதற்காக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு ஆத்துமாவுக்கு என்ன பிரச்சனை வரும், ஆண்டவரோடு ஒரு ஊழியருக்கு என்ன பிரச்சனை வரும், ஒரு சபை ஊழியருக்கு என்ன பிரச்சனை வரும், ஒரு சுவிசேஷகனுக்கு என்ன பிரச்சனை வரும், ஒரு குடும்ப தலைவனுக்கு என்ன பிரச்சனை வரும், ஒரு ஊழியம் செய்யக்கூடிய வாலிபர்களுக்கு என்ன பிரச்சனை வரும், ஆமென், பெண்களுக்கு என்ன பிரச்சனை வரும், இதையெல்லாம் சரியான முறையில் அனுபவத்தின் வழியாக நிறைய நிருபங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். 4வது வசனம், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். அடுத்து 6வது வசனத்தை வாசிச்சிருங்க. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும், அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. 5வது வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் சொல்லுகிறார் பாருங்க, எங்களுக்கு நிறைய உபத்திரவம் வருகிறது. அந்த உபத்திரவத்தை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த உபத்திரவத்தின் வழியாக நாங்கள் ஏன் கடந்து வந்தோம் என்றால், இந்த உபத்திரவம் உங்களை போல கஷ்டப்படுகிறவர்களுக்கு இதன் வழியாக நாங்கள் ஆறுதல் சொல்லும்படியாகத்தான் கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த உபத்திரவத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் சொல்லுகிறார், நாங்கள் இவ்வளோ உபத்திரவத்தையும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிறதை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமென். இதோ உங்களுக்கு நான் பிரசங்கிக்கிறேனே, இதோ உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுகிறேனே, இதோ உங்களுடைய கண்ணீருக்கான காரணத்தை சொல்லி கண்ணீரை துடைக்கிற இயேசுவை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறேனே. ஆகையினால் எப்படி இதை பிரசங்கிக்கிறேன் என்றால், இந்த உபத்திரவத்தை நானும் சகித்திருக்கிறேன், இந்த பாடுகளின் வழியாக நானும் கடந்து வந்திருக்கிறேன். இந்த பாடுகள் என்னை கீழே தள்ளவில்லை, இந்த பாடுகள் என்னை ஒரு இடத்துல முடக்கி போடவில்லை. இந்த பாடுகளின் வழியாக நான் வர வர எனக்கு கிருபையும் சமாதானமும் ஆறுதலும் தான் கர்த்தரிடத்தில் அதிகமாய் பெருகிற்று. ஆனால் அந்த ஆறுதல் எங்கள் சுயநலத்துக்காக அல்ல, உங்களை போன்று வரக்கூடிய கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு எங்களுடைய உபத்திரவத்தின் வழியாக வந்த அந்த கிருபையின் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்லும்படியாக இந்த உபத்திரவத்தை நாங்கள் தாங்கினோம் என்று பவுல் நம்மளிடத்தில் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் ஆமென் நீங்கள் உபத்திரவப்படுறீங்களா? ஆமென். வேலை ஸ்தலங்களில் கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவப்படுறீங்களா? குடும்பத்தில் உபத்திரவப்படுறீங்களா? இந்த உபத்திரவத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? இதுவரைக்கும் நீங்கள் பட்ட உபத்திரவமும் இது நிமித்தம் நீங்கள் பட்ட அவமானமும் நிந்தையும் கவலையும் சோர்வுகளும் உடைக்கப்படுகிறதும் எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது. ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த நேரத்தில் உங்களை போல காயப்பட்ட ஒரு கூட்ட ஜனம் வரும். அந்த ஜனங்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற ஆறுதலை தேவன் உங்களிடத்திலிருந்து கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை கிறிஸ்துவுக்குள்ள உருவாக ஆண்டவரோடு கூட நெருங்க சில உபத்திரவங்கள் வருகிறது என்றால் அது உங்களை கீழே தள்ள அல்ல, அநேகரை தூக்கிவிடும்படியாக, அநேகருடைய உடைந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக நிலைநிறுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் உங்களை சில சூழ்நிலைகளுக்குள்ள கொண்டு போனாரே தவிர உங்களை கைவிட அல்ல என்று நீங்கள் மறுபடியும் உங்க வாயினால சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
அப்ப பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். ஏன் தப்புவித்தார்? அநேக மரித்த ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். எங்களை போன்று ஆமென் இந்த மரணத்தின் வழியாக போய் தப்பிக்க வழி தெரியாமல் ஆமென் அல்ப ஆயுசிலேயே அவர்கள் ஜீவனை விடக்கூடிய சில கூட்டங்கள் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை கர்த்தருடைய பாதையில் திருப்பும்படியாகத்தான் இந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த பாடுகளில் இயேசு என்னை கைவிடவில்லை, அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் என்னை தப்புவிக்கிறார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார் என்று அவரையே நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுல் ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் என்றால், உபத்திரவத்தின் வழியில் அவர் வரும் பொழுது அவர் கைவிடப்படவில்லை. உபத்திரவத்தின் முடிவில் வரும் பொழுது இயேசு அவருடைய கரத்தை தூக்கி அவரை தப்புவித்தார். மரணம் அவரை முடித்துவிடும் என்கிற சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் இயேசு அவரை தப்புவித்ததினால ஆமென் மரணத்தின் குகையில போகிறவர்களை விடுவிக்க இந்த பவுலை கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு நிருபங்களின் வழியாக ஆமென் ஆமென் சத்தியத்தின் வழியாக இன்னைக்கு சபையை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை காப்பாற்றின இயேசுவை அவர் நம்பி இருந்தபடியினால தான் இந்த காரியத்தை சொல்ல முடிகிறது. அல்லேலூயா. இப்போ பவுல் சொல்லுகிற காரியத்திலிருந்து நீங்களும் நானும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நல்ல கவனிங்க. ஆண்டவரை உங்க பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது, நீங்கள் எந்த உபத்திரவத்தின் வழியாக ஆண்டவர் கொண்டு போகிறாரோ அந்த உபத்திரவம் தான் ஆமென் தேவ ராஜ்யத்திற்கான பணியை உங்களை செய்ய வைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனிதர்களால ஒரே விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்கள் சகித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஒரே உபத்திரவத்தை உங்க வாழ்க்கையில அடிக்கடி நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த பாதை உங்களை விட்டு விலகவில்லையா? அந்த பாதை அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறதா? ஆமென். தேவ ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் உங்களை அழைத்ததின் நோக்கம் நீங்கள் எங்கேயோ தேட வேண்டாம். எந்த பாதையில நீங்கள் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம். அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் இந்த உபத்திரவத்தின் முடிவுக்கு பிறகுதான் தரிசனத்தை கர்த்தர் உங்களை கொண்டு நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. நல்ல தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தரை ருசிக்காத ஒரு மனிதன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்காத மனிதன், கர்த்தர் என்னை ஆபத்தில் காப்பாற்றினார் என்பதை ரசித்து ருசிக்காத ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் விசுவாசமாய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்ப பவுல் இன்னைக்கு என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லுகிறார் என்றால் 2 முறை அவரை காப்பாற்றிட்டாரு. என் எத்தனை முறை ஆபத்து வந்தாலும் அவரை ஆண்டவர் காப்பாற்றுவார் என்கிற ஆணித்தரமான நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருந்ததினால தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடிகிறது. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப நேரம் இன்னைக்கு நான் பேச போகிறதில்ல. ஆமென். சீக்கிரமாக சத்தியத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரோடு கூட ஆமென் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண போகிறோம். அல்லேலூயா. நேரத்தை செலவு பண்ண போகிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் தப்புவிக்க போகிறார். ஆமென். நெடுங்காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் விட்டு போகாத சில பிரச்சனை, ஆமென் அடுத்த கட்டத்துக்கு போக விடாதபடிக்கு நம்ம வாழ்க்கையை கட்டி வைத்திருந்த சில குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவம், எதுலெல்லாம் நம்மளை தப்புவிக்க முடியலையோ, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா, இந்த ஒரு பிரச்சனை மட்டும் என்னை விட்டு மாற மாட்டுக்கோவான்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபித்து கொண்டிருந்தீங்களோ அந்த பகுதியில் என் இயேசு இன்னைக்கு உங்களை தப்புவிக்க போகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லணும், அவர் எல்லா சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் என்னை தப்புவிக்கிறார், இனிமேலும் என்னை தப்புவிப்பார் என்றால் அவர் நேற்றும் இன்றும் ஆமென் என்றும் அவர் ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால அவரை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டதினால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன செய்யணும்? தைரியமா சொல்லணும். யாருக்கிட்ட சொல்லணும்? சத்துரு இடத்துல சொல்லணும். அல்லேலூயா. அவன் தான் நம்மளை பயமுறுத்துவான். ஆமென்.
உன் ஆண்டவர் கைவிட்ட சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்லும் பொழுதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய ஆமென் எதிரிகள் சந்தோஷப்படாதபடிக்கு ஆண்டவர் என்னை விடுவியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென், நமக்கு ஒரு எதிரி உண்டு. அந்த எதிரி நம்ம எப்போ விழுவோம், நம்ம இதோ விழுந்த இடத்துல எழுந்திருக்கவே கூடாது என்று சொல்லி ஆமென் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு தான் பிசாசு பல போராட்டத்தை கொடுப்பான். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களா, உங்களை தான் அதை செய்ய விடாதபடிக்கு தடுப்பான். நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவரே அப்பா உங்களுக்காக தானே ஊழியம் செய்கிறேன். நேற்று முந்தா நாள் கூட எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, என்னப்பா ஊழியம் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறோம், அப்பா ஊழியம் செஞ்சாங்க உபத்திரவம், அண்ணன் ஊழியம் செய்கிற உபத்திரவம், நீ உபத்திரவத்தின் வழியில் தான் ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக யாரெல்லாம் எழும்ப நினைக்கிறோமோ அவங்களுக்கு உபத்திரம் உண்டு. யாரெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்க நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த உபத்திரம் உண்டு. ஆனால் இந்த உபத்திரவம் நம்மளை அழிப்பதற்கு அல்ல, நம்மளை உருவாக்கி நிலைநிறுத்ததான் என்பதை நீங்கள் சரியாக மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ளணும். வேற சத்தியத்தை தான் திருப்பி திருப்பி பார்த்தேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியா இந்த வசனத்தை கொடுக்கிறார் என்றால் நீங்க எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் உங்களுக்குள்ளேயும் செயல்படாமல் இந்த ஊழியம் விரிவடைய முடியாது. ஏன் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் ஆமென் ஜனங்களை பார்த்து கொரிந்து சபைக்கு ஏன் சொல்லுகிறார்? அவர் அனுபவித்ததை, அவர் இயேசு அவரை ரட்சித்ததை, இயேசு அவருடைய வாழ்க்கையில் காப்பாற்றினதை, அவரை தப்பிவித்ததை ஏன் அவர்களுக்கு அறிவிக்கிறார் என்றால், உங்களுக்கும் உபத்திரம் வரும். நீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, தேடும் பொழுது உங்களையும் சத்துரு இப்படிதான் முடக்குவான். ஆனா பயந்துராத. ஆமே, ஆண்டவர் உன்னை தப்பிவித்த தெய்வம் இப்பொழுதும் தப்பிவிப்பார், இனிமேலும் தப்பிவிப்பார். நாங்கள் அவரை நம்பி இருக்கிறது போல நீங்களும் அவரையே நம்பி இருந்தால் நிச்சயமா அவர், நான் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரையே நீங்கள் நம்பி இருந்தால் கர்த்தர் உங்களை விடுவிப்பார் என்கிற சத்தியத்தை, நிரூபத்தை ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் எழுதி கொடுத்தார் என்றால், அவர் அனுபவித்து காப்பாற்றப்பட்டதை உங்களுக்கும் இன்னைக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் நிறைய பேர் எழும்பிட்டு உபத்திரவத்தில் அப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இந்த வண்டி ஸ்பீடா போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மேடு வந்த உடனே என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு கியர் மாற்றி செகண்ட் கியர்லேயே தான் வண்டி போகும். ஃபஸ்ட்டு போகும், செகண்ட் போகும். ஹல்லேலூயா. தேர்டில் போன் நினச்சாலும் போகாது, டாப்பில் போன் நினச்சாலும் போகாது. ஏன்னா மேட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் தான் போகும். ஆமென். அந்த கொஞ்ச நேரம் பொறுமையா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல நீங்க போயிட்டீங்கன்னா அந்த மேடு தீர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நிரப்பு வரும். அதுக்கப்புறம் நீங்க டாப்ல போலாம். ஹல்லேலூயா. ஆமென். அதே போல ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாட்களிலே உங்களுக்கு எல்லா வழிகளும் திறந்திருந்திருக்கலாம். ஆமென். ஆண்டவரை தெரிந்த நாட்களிலே, ஆராதித்து அவரை உண்மை உள்ள தெய்வம் என்று தெரிந்த நாட்களிலே, ஆண்டவருக்குள்ள புதுசா வந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டம் உங்களுக்கு அன்பு செலுத்த வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களை ஒரு கூட்டம் இருந்திருக்கலாம். ஆண்டவரும் உங்களுக்கு எப்பொழுதும் போதுமானவராய், ஆமென், உங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கிறவராய் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எப்படி ஒரு வாகனம் மேடுகளில் ஏறுவதற்கு அது பிரயாசப்பட்டு ஒரு லெவல்ல நிக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய பிள்ளையே, ஆமென், ஒரு லெவல்ல நிரப்புல போயிட்டு மேடு ஏறுகிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு மேடு வரும். இந்த மேடுல கொஞ்சம் ஸ்லோவா தான் போக வேண்டி இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு விசாலமான ஒரு ஸ்தலத்தை வைத்திருப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழியை திறந்திருப்பார். ஆனா அந்த உபத்திரவமான மேடு வரும் பொழுது சாத்தான் சொல்லுவான், பாத்தியா என்ன விட்டுட்டு நீ ஆண்டவர்கிட்ட போனையே, இப்போ உன் ஃபைனான்ஸை பிடிச்சிட்டேன் பாத்தியா, உனக்கு பணம் வரல பாத்தியா, நீ உன்னை சுத்தி இருந்த உறவெல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க பாத்தியா, உனக்கு ஜெபிக்கிற ஜெபக்குழுவெல்லாம் உன்கிட்ட இப்ப பேசுறது இல்லை பாத்தியா, பாஸ்டர் முன்னாடி மாதிரி உன்கிட்ட பேசுறது இல்லை பாத்தியா, பாஸ்டர் அம்மா உன்கிட்ட பேசல பாத்தியா. தேவ பிள்ளையே, ஊழியத்தை காரனை பார்த்தோ, ஊழியக்கார மனைவியை பார்த்தோ சபைக்கு வராதீங்க. ஆண்டவரை ஆராதிக்க வாங்க. அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெறணும்னு வாங்க. அவரிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெறணும் வாங்க. உங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர், உங்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் கர்த்தர். ஆபத்து நாளில ஆண்டவர் என்ன நோக்கி கூப்பிடு என்று தான் சொல்லி இருக்கிறார். அப்படி நீங்கள் கூப்பிடும் பொழுது அந்த ஆபத்தில் அவர் உங்களை தப்பிவிக்க வேண்டுமானால், அந்த சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டுமானால், நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்து அவரை
அவரை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்கத்தான் ஆண்டவர் கொஞ்ச காலத்தில் அந்த மேடான பகுதி, அந்த உபத்திரவத்தின் பகுதியிலிருந்து அவர் உங்களை தூக்கி விடுவார். அப்பதான் தெரியும் ஏன் இந்த மேடை ஆண்டவர் அனுமதிச்சா, ஏன் இந்த பள்ளத்தை அனுமதிச்சா, ஏன் இந்த கரடுமுரடான பாதை அனுபவிச்சா, ஏன் இந்த சூழ்நிலை அனுபவிச்சா. கடந்த வருஷத்துல என் தகப்பனா இறந்து போனேன். மார்ச் 2 இறந்து போனாங்க. 7ஆம் தேதி என் சபையை பூட்டிட்டாங்க. பயங்கரமான உபத்திரவம். எங்க சபை விசுவாசி சொல்றாங்க, 10 பேர் சொல்றாங்க, பாஸ்டர் போய் கேளுங்க. ஆமே, பாஸ்டர் போய் கேளுங்க, ஏன் சும்மா இருக்கிறீங்க? இல்லை, நான் கேட்க மாட்டேன். ஒருத்தன் ஆலயத்தை பூட்டி இருக்கிறானா அது ஆண்டவர் அனுமதிக்காம பூட்ட முடியாது. ஆமே, ஆண்டவர் அனுமதிச்சு தான் பூட்டி இருந்தார்னா ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை திறந்து வச்சிருப்பார். அதனால தான் பூட்டுறான். அல்லேலூயா. அப்போ நாங்க பொறுமையா இருந்தோம். 3 மாசம் வீட்டிலே ஆராதிச்சோம். சண்டை போடல, அவங்ககிட்ட ஏன் பூட்டினு கேட்கல. ஆமே, எல்லாரும் என்ன அப்படியே கேளுங்க கேளுங்க, வாங்க அங்க கூட்டிட்டு போறோம், இங்க கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. இல்ல, ஆண்டவர் அல்லேலூயா அதை அனுமதிக்கல. நான் கர்த்தர் மேல நம்பி அவருக்கு நான் ஊழியம் செய்யணும்னு சித்தம் இருந்தா அவர் எனக்கு ஒரு வழியை திறந்து வைத்திருப்பார். அந்த வழி அது எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் பரவாயில்ல, அது கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்லி 3 மாசம் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருக்கல, வீட்டில் இருந்தாலும் ஆமா டெய்லி ஊழியம் வரும். டெய்லி பெரிய பெரிய அவ்வளவு நாளும் சபை இருக்கும்போது வராத ஊழியம், சபை இல்லாத நாட்களில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஜெபத்துக்கு கூப்பிடுவாங்க. போனா ஒவ்வொன்றும் வித்தியாசமான பிசாசு, கை வைக்கிறதெல்லாம் காலியா இருக்கும், எல்லா விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். என்ன ஆண்டவரே, சபையை அங்க மூடி வச்சுட்டு இப்படி ஒரு ஊழியத்தை கொடுக்குறீங்களே, அப்போ ஒருவேளை சபை அழைப்பு இல்லையா? ஆமென். பிசாசு எனக்குள்ள சந்தேகத்தை எழுப்புறான். உனக்கு சுவிசேஷ ஊழியமா இருக்குமோ? ஒரு பாசு சொல்றாரு, உங்க அப்பா இறந்துட்டாரு, அந்த ஊழியம் அங்க பெண்டிங்ல இருக்கிறதுனால ஆண்டவர் இந்த ஊழியத்தை அடைச்சிட்டு ஒன்னு அங்க கொண்டு போவதுக்கு தான் ஆண்டவர் இந்த அடைச்சிருக்கிறான்னு சொல்றாரு. இல்ல, கர்த்தருடைய சத்தம் என் தகப்பன் இறப்பதற்கு முன்னாடி ஒரு 9 நாளுக்கு முன்னாடியே இந்த இடம் உனக்கு இல்லை, நான் வேறொரு இடத்துக்கு கொண்டு போகணும் எனக்கு ஆண்டவர் பேசி இருக்கிறாரு. அதனால தான் அமைதியா இருக்கிறேன். நீங்க சொல்றதுனால நான் போக முடியாது. அன்னைக்கு என்கிட்ட பேசின கர்த்தர், ஆமென், இன்னைக்கு சபை பூட்டப்பட்டாச்சு. அப்ப இன்னொரு இடத்தையும் அவர் எனக்கு காண்பித்துட்டாரு. இல்ல, நான் போக மாட்டேன்னு சொல்லி நிக்க ஏசப்பா என்ன வீட்டில் சும்மா இருக்க விடல. டெய்லி ஊழியத்தை கொடுத்து அபிஷேகத்தின் அளவை ஆமை கூட்டி விசுவாசத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போய் நடத்தினார். நான் என்னென்ன ஊழியத்தை என் மனசுல செய்யணும்னு நினைத்தேனோ அதெல்லாம் இதை விட கொஞ்சம் கூட பெரிதான இடத்தான் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு நாள் நான் விரும்பின ஊழியத்தை செய்ய முடியல. ஜெபம் பண்றதுக்கு யாராவது வருவாங்களா? ஆமென். டெய்லி யாராவது ஒருத்தராவது விடுதலைக்கு வருவாங்களா? எப்படி ஒரு பிரியாணி பண்ணி வச்சுட்டு ஒரு கஸ்டமர் கூட வரலனா அந்த வியாபாரிக்கு எப்படி வருத்தம் இருக்குமோ, அதே போல ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க, அபிஷேகம் கொடுத்திருக்கிறீங்க. ஆனா தேசமெங்கும் வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க, பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தரையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்களே, நான் எப்படி என்ன செய்யறது? சும்மா உட்கார்ந்துருக்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஆண்டவரோடு பேசும் பொழுதெல்லாம் யாரையுமே கொண்டு வரல. அப்போ எவ்வளோ பொறுமையா இருந்திருக்கணும் பாருங்க. 2 வருஷம் அந்த இடத்துல இருந்து சபையும் பூட்டியாச்சு. வீட்டில் உட்கார்ந்து ஆராதனை ஆரம்பிக்க ஆமே ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டுக்குள்ள ஆராதிச்சோம். ஹவுஸ் ஓனர் வீடெல்லாம் ஃபில் ஆன உடனே ஹவுஸ் ஓனர் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பவுமே என்ன சொல்லிட்டாங்க, எங்க போவோம்? இல்ல, ஆண்டவர் இன்னொரு வழியும் திறந்து வச்சிருப்பாரு. எங்க ஹவுஸ் ஓனர் நடத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே விசுவாசி வீட்டுக்கு உடனே சிட் பண்ணிட்டோம். பிசாசி நோக்கம் நம்ம நடத்தி கொண்டிருந்த ஆராதனை நிறுத்த வேண்டும். பிசாசி நோக்கம் இவனை ஒரு வாரமாவது சண்டே சர்வீஸை நடத்த விடாம தடுக்கணும். அவன் தான் பிளான், அவனுடைய பிளான். நான் என்ன செஞ்சேன், அவன் ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழியை பிரயோஜனப்படுத்தி அதையும் அடைச்சா ஆன்லைன் வழியாக ஆராதனை இப்படியே நடத்திட்டு வந்தேன். ஆமென். 3 மாதங்கள் 4 மாதம் ஆனதுக்கு பிறகு ஆமென் எனக்கு ஒரு இடம் கிடைச்சது. அந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சுத்தி மாடி கட்டிருக்கிற மாட்டுக்கூடு. ஆமென். ஆனா ஒரு கவுண்டருடைய தோட்டம். ஆமென். பார்த்தாலே சகிக்க முடியாது வாசனை, பயங்கரமான வாசனையா இருக்கும். நான் எட்டி பார்த்தேன், தம்பி நல்லா இருக்கும், நல்லா பண்ணுங்க, எதுனா அப்படின்னு சொன்னாரு. ஏன் முன்னாடி இருந்த சபை ஆமென் எப்படி வச்சிருந்த ஆண்டவரே, சாணி கூடனுக்குள்ள கொண்டு என்ன ஆராதனை நடத்த வைக்கிறீங்களே, என்னை பார்க்க வரவங்கலாம் என்ன நினைப்பாங்க, இந்த இடத்துக்கு சபை மக்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் வேண்டான்னு என் மனைவி ஒரு பக்கம் அல்லேலூயா என்ன கன்வின்ஸ் பண்றாங்க. உங்க சபைக்கு வரக்கூடிய பாஸ்டர் பால்மோகன் என் நண்பர், அவர் என்ன பண்றாரு, பாஸ்டர் நல்லா இருக்கு, எங்க பாஸ்டர் நல்லா இருக்கு, மூக்க பிடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லி வேண்டான்னு சொன்னேன். 1 மாசம் 2 மாசம் ஆமே சும்மா இருந்தாலும் எங்கெல்லாம் குடோன் இருக்கான்னு பார்த்தேன், யாருமே தரல. ஆனா இந்த மனுஷன் வாலின்றா தரங்கிறாரு, ஆனா இந்த இடம் எனக்கு பிடிக்கலையே, எப்படி ஆண்டவரை இருக்கிறதுன்னு சொல்லி ஃபுல்லா தேங்காவை போட்டு வச்சு அழுக்கா இருக்குது. ஆமே
மனசே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே தாண்டா நீ போகணும். ஆமென் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சுத்தம் பண்ணி மனசு இல்லாமல் பண்ணி 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 எல்லாத்தையும் செட் பண்ணி, ஒயிட் வாஷே நான் பண்ணலை, எனக்கு பிடிக்கல, நான் பண்ணலை. ஆமென். ஒயிட் வாஷ் பண்ணாமலே என்ன பண்ணாச்சு? ஆமென், கழுவிட்டு ஆராதனை நடத்தியாச்சு. பின்னாடி ஒரு ஸ்க்ரீனை போட்டாச்சு. ஆமென், பேனர் போடவும் மனசு இல்லை. ஆமென், ஆண்டவர் இன்னொரு இடத்த தருவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன்? எதுவுமே செய்யலை. ஆமென். உடனே ஓப்பன் பண்ணி சும்மா பேருக்கு ஆராதனை நடத்தணும்னு நடத்தணும். பார்த்தாச்சுன்னா அடுத்த வாரத்திலிருந்து 2 உடன் ஊழியர் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. எத்தனை ஊழியர்? ஊழியமே எனக்கு இல்லை, இருக்கும்போது யாரும் இல்லை. நான் தான் பாத்ரூமில் இருந்து நான் தான் வீடு கழுவு சர்ச்சு க்ளீன் பண்ண நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது சின்ன இடத்துக்கு இங்கே ஆள் 2 சும்மா இருந்த எனக்கு என்ன ஊழியம் செய்யணும் நினைக்கும் போது யாரும் இல்லை. ஊழியம் இருக்கிற ஊழியத்தை செய்யலாம், ஏதாவது நடத்தலான்னு முடிவு எடுக்கும் பொழுது 2 உடன் ஊழியர்கள் ஆண்டவர் கொடுக்குறார். அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா புது ஆத்துமாக்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் நினச்சோம், எப்போவுமே அற்புத சுகம் அளிக்கிற கூட்டம், வெளியில் ஒரு கூட்டம் நடத்தணும்னு பல வருஷம் பிளானு. அதையும் கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணார். இப்படி ஓப்பன் பண்ண ஆரம்பித்தா இப்போ 7 நாளும் எப்படி இருக்குது சபை? ஆமென், திறந்தே இருக்கிறது. ஆமென். சாணி கூட நான் இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டார் ஓனர், நல்லா க்ளோஸ் பண்ணி அவரே சுத்தம் பண்ணி நீட் பண்ணி மேலே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? பால் சீலிங்கை கர்த்தருடைய கிருபையினால் போட்டு, ஆமாம், ஏசி ஒன்று போட்டு, இப்போ சபை சாணி கூடனுக்குள்ளே வெளியிலேருந்து பார்த்தா அப்படி இருந்த சபை இப்போ ஆண்டவர் அழகாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த உபத்திரவத்தில் நான் பொறுமையாக இருக்கும் பொழுது நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்தா, நிறைய காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கும் பொழுதெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் நிறைய உபத்திரவத்தின் பாதையிலே தான் கர்த்தர் கொண்டு போயிட்டு இருந்தார். ஆமே. ஆனால் இப்போ வரது ஃபுல்லாக எப்படி வராங்க தெரியுமா? நான் என்னென்ன பாடலாம் அனுபவிச்சேனோ, எந்தெந்த வழியை போனனோ, எப்படியெல்லாம் என் வாழ்க்கை லாக் ஆச்சோ, எப்படியெல்லாம் பிஸ்னஸில் லாஸ் ஆனனோ, இப்படி எல்லாவற்றிலையும் முடிந்தவங்க தான். ஆமென். ஆமென். விடுதலைக்கு, ஜெபத்துக்கு, ஆராதனைக்கு வராங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இதனால தான் சொல்கிறேன், தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த பாதையில் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அந்த பாதை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசன பாதை. அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். இது வேற ஒருங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ ராஜ்யத்துக்காக எதையாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சி ஏங்கி ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். எப்போ உங்கள் சிந்தனைக்கும் உங்கள் அறிவுக்கும் உங்களுடைய ஆமென் உடல் பலத்துக்கும் ஆமென் சோர்வு வருகிறதோ, இனிமே உங்க கைகள் தளர்ந்து போகிற சூழ்நிலை வருகிறதோ, அப்பதான் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடிப்பா. அப்பொழுதுதான் உங்க கரத்தை பிடித்து உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் உங்க ஆண்டவருக்காக நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்களோ அதையெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவர் உங்களை ஒளியாக வெளிச்சமாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. வைப்பார வைக்க மாட்டாரா? அப்போ தான் தெரியும் இந்த படிக்கட்டெல்லாம் நான் ஏன் ஏறினேன். இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். ஆமே. நான் சரி. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவன் கடந்த காலத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல, நிகழ்காலத்துக்கு மட்டும் தெய்வம் அல்ல, வரும் காலத்துக்கும் அவர் தெய்வமாக இருக்கிறார். சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் ஃபியூச்சரை அவன் தடை பண்ணி வைத்தாலும், அவன் ஃபியூச்சரை கெடுக்கும்படியாக சில வலைகளை அவன் பின்னி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்தும் உங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அப்போ கர்த்தர் உங்களை தப்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் 3 விதமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவது காரியம், அந்த 10வது வசனத்தில் இருக்கிற அந்த வார்த்தை தான், அவரையே நீங்கள் நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமென். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். எல்லா வழிகளும் திறந்திருக்கிற வரைக்கும் கர்த்தரிடத்தில் எந்த உபத்திரவத்துக்கும் வரமாட்டாங்க. ஆமென். புரியுதா நான் சொல்றது? ஆமென். எல்லா டோரும் ஓப்பனாக இருந்தா, மாமியார் வீட்டில் டோர் ஓப்பனாக இருந்தா, ஆமென், என்ன வராது? விசுவாசம் வராது. ஹாஸ்பிட்டலுக்கு ஆமென் டோர் ஓப்பனில் இருந்தால் என்ன வராது? ஆண்டவர்கிட்ட வரமாட்டோம். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பலமாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட வரமாட்டோம். ஃபேமிலி சர்க்கிள் வந்து பலமாக இருந்தாலும் வரமாட்டோம். உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு பலமாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் வரமாட்டோம். ஆமென். உங்களுடைய ஸ்தானம், உங்களுடைய பொசிஷன் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டோம்? உபத்திரவத்தில் கர்த்தரிடத்தில் வரமாட்டோம். ஆமென். ஆனால் அப்போஸ்தலனாகிய இருக்கிற பவுல் என்ன சொல்லுகிறாரு? மரணம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்த பொழுதும், ஆமென், அப்பொழுது கூட நாங்கள் கர்த்தரையே நம்பி இருந்தோம். ஆமே. வேற சாய்ஸ் அவங்க சூஸ் பண்ணவே இல்லை. நிறைய சாய்ஸ் இருந்துச்சா இல்லையா? பவுலுக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவரு
பழைய லைஃபுக்கு திரும்புறதுக்கு 1 நிமிஷம் போதும். பழைய ஆட்களோடு சேர்றதுக்கு ரோமர்களோடு மறுபடியும் இணையிறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஆமே. யூதர்களுடைய சப்போர்ட் கேட்டு மறுபடியும் அவருடைய பிரச்சனையை தப்பிக்க 1 நிமிஷம் போதும். அவருடைய சரித்திரத்தில் அவர் பின் வாங்கினதா எங்குமே இல்லை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் விஷப்பாம்பு கடிச்சாலும் உதறி போட்டுட்டு போனாரே தவிர, விஷப்பாம்பு கையில கடிச்ச போது கூட இருந்தவங்க ஆமே, அன்பா இருந்தவங்க, பாசத்தை காட்டினவங்க ஆமே, இவனை ஆமே சபித்த போது கூட என்ன செய்யல, இவர் தூக்கி போட்டுட்டு அடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்ய போனாரு தவிர அவருக்கு கிடைத்த சாய்ஸ் அவர் பயன்படுத்தல. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆபத்தில் தப்பி வைக்க வேண்டுமா? உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சூழ்நிலையை பார்க்காமல் அதை மாற்றுகிற கர்த்தரை உங்களுக்கு முன்பதாக வைத்து அவரையே நம்பி இருந்தால் நிச்சயமா உங்க சூழ்நிலை மாறும். ஹல்லேலூயா. மாறுமா? மாறாதா? மாறும். இப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆமா, நல்ல கவனிங்க, விசுவாசத்துக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கிறதோ அதே அளவுக்கு அவிவிசுவாசத்துக்கும் பவர் இருக்கிறது. ஆமென். இப்போ அவிவிசுவாசத்துக்கு நீங்க இடம் கொடுத்தா அது தன்னுடைய பலத்தை உங்க வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சிக்கும். ஆமே. அவிவிசுவாசத்தை நடப்பிக்கிறது யாரு? பிசாசனுடைய செய்கை. அவிசுவாசத்தை செயல்படுத்துவது யாது? இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள நாளுக்கு நாள் பெருகி அந்த விசுவாசம் என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விடுதலையை, ஆசீர்வாதத்திற்கு நேராக அது கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது ஒரே நாளில் நடப்பது அல்ல. ஆமென். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு விசுவாசத்தில் ஒரே நாளில் பார்க்க முடியாது. உங்க விசுவாசம் பூரணமாகும் பொழுதுதான் கர்த்தருடைய கிரியைகளை நீங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும். இந்த விசுவாசம் பூரணம் ஆகுவதற்கு விடாதபடிக்கு தான் பிசாசு உங்களுக்கு கன்னிகளை வர வைப்பான். ஆமென். இப்படிப்பட்ட காற்று, இப்படிப்பட்ட புயல் காற்று, கொடுங்காற்று, இதெல்லாவற்றையும் உங்க வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு நோக்கம் நீங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க வேண்டும். நீங்கள் எடுத்து வைத்த அந்த விசுவாச பாதையை விட்டு பின்வாங்க வேண்டும். ஆமென். உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரே என்று நீ சொன்னையே, இப்போ உபத்திரவத்தில் இயேசு உன்னை கைவிட்டுட்டாரே என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்க சிந்தனைக்கு வரும் பொழுதே நீங்கள் நினைக்க வேண்டும், உங்க வெற்றியை தடுக்க ஒருத்தன் வந்துட்டான், கர்த்தருடைய கிரியைகளை பார்ப்பதை ஒரு பிசாசு தடுக்க வந்துட்டான், அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் சிந்தைக்கு உள்ள வரும் பொழுது அவனை நீங்கள் கட்டி சபித்து அனுப்பிவிட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பவுல் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு? அவர் என்னை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஹல்லேலூயா. யார் தீர்க்கதரிசனம் சொல்றா பாருங்க அந்த இடத்துல. ஹல்லேலூயா. ராஜா தான் உத்தரவு போடுறாரு, வேற வழி இல்லை. எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு, இவர் மேல குற்றம் சாட்டு அதிகமாயிடுச்சு. ராஜாவே உம்மை வணங்க மாட்டுகிறான், நீ ஏற்படுத்தின சிலையை வணங்க மாட்டுகிறான், இவன் எல்லாரும் கீழ்ப்படுகிறாங்க, உங்க சட்டத்தை இவன் மதிக்க மாட்டுகிறான்னு சொல்லி எல்லாரும் இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி ராஜா கிட்ட கொடுத்தாலும் ராஜா யாருக்கு ஆதரவா இருக்கிறார்? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், சின்ன சின்ன ஊழியத்தை செய்கிறவர்களா இருக்கலாம், இல்ல தேவ ராஜ்யத்திற்காக எதையாவது செய்யணும்னு ஆசையோடு இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எப்போ நீங்க ஆண்டவருக்காக முயற்சி செய்கிறீங்களோ, நீங்க முயற்சி செய்யும் பொழுதே ஒரு சத்துரு எழும்பிடுவான். ஹல்லேலூயா. அந்த முயற்சி செய்யும் பொழுது அந்த சத்துரு ஏன் எழும்புகிறான் என்றால், நீங்கள் எடுத்த முயற்சியில நீங்கள் வெற்றியை காண்பதற்காக ஆமன் இயேசு காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? ஆமன் அறிந்து கொள்ளும்படியாகத்தான். ஆமன். நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓட போறீங்க, ஆமன், யாருமே ஓடுறதுக்கு வரல, நீங்க மட்டும் தான் நிற்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வெற்றி உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குமா? ஹல்லேலூயா. கொடுக்குமா? இப்போ யாருமே வரல, நான் மட்டும்தான். அந்த சுயேட்சையெல்லாம் நிறைய பேர் எலெக்ஷனில் நிற்பாங்க, யார் போட்டியே இல்லாமல் ஜெயிப்பாங்க, அது ஒரு வெற்றியே கிடையாது. ஆமே. இப்போ உங்களுக்கு சத்துருவோடு ஓடி ஜெயிக்கணுமா இல்லை சும்மா ஜெயிக்கணுமா? சத்துருவோடு ஓடி ஜெயிச்சாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும்?
ஆமே. என்ன செய்ய முடியும்? அந்த சந்தோஷத்தை உரிமை பாராட்ட முடியும். ஆமே. என் கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணார். எனக்கு பலன் இல்லை தான், என் கால் என்னால் ஓட முடியாது தான், ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது தான், ஆனாலும் கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணினார். இதை உங்கள் வாயிலிருந்து நீங்கள் சொல்லணும். அதை பார்த்தியா திக்குவாயா இருந்த மோசையை கொண்டு இத்தனை லட்சம் பேரை மீட்டெடுத்துட்டு வந்தோம் பார்த்தியான்னு சொல்லி அந்த சாட்சியை சத்துருக்கு முன்னாடி, பார்வோனுக்கு முன்னாடி சொல்வதற்காக தான் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா நல்லா பேச தெரிஞ்ச ஒரு ஆளை என்ன செஞ்சிருக்கலாம்? அழைச்சிருக்கலாம். கூட ஒரு சப்போர்ட்டுக்கு ஆரோனை வைத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஆண்டவர், நீ பெரிய சேனை தான், பெரிய படையை வைத்திருக்க உண்மைதான், ஆனால் பேச தெரியாத ஒரு என் பிள்ளையை வச்சு ஆமென் என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படியாக மீட்டு கொண்டு வர பட்சம் பத்தியா, நீ அவ்வளோ மந்திரவாதிகளை வைத்திருந்தாலும் என் ஒரே ஒரு தாசனை வைத்து அத்தனை மந்திரவாதிகளையும் வெக்கப்பட வைத்து அவனை ஜெயிக்க வச்சம் பாத்தியா. அல்லேலூயா. ஓ சேனைகளை வச்சு நீ துரத்தி அவர்களை முடிச்சு பட்டிலாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் யோர்தானை கடந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், ஆனால் அவர்கள் ஜெயித்தார்கள். பின்தொடர்ந்து வந்த பார்வோனே, நீ மடிந்து போனாய், நீ விழுந்து போனாய். இதை என் ஜனங்கள் பார்க்கும்படியாகத்தான் இந்த ஜடத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், ஆமென், இவ்வளவு சூழ்நிலை இப்படி நான் ஊழியம் செய்யறது, இந்த சூழ்நிலை எப்படி நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ நீங்க கர்த்தருக்கு கனி கொடுக்குறீங்களோ, எப்போ கர்த்தருக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க வீட்டுக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. பாஸ்டர், எப்படி பாஸ்டர் கனி கொடுக்கிறது? கனி கொடுக்கிறது என்றால் கர்த்தருக்கென்று ஏதாவது ஒன்று செய்கிறது தான் கனி கொடுக்கிறது. ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறது, ஆத்துமாக்களை விசாரிக்கிறது, ஆமென், வியாதிஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணுறது, ஆமென், கர்த்தரை பற்றி சுவிசேஷத்தை அறிவிப்பது, இதெல்லாம் தான் கனி. கனி கொடுத்தா என்ன வரும்? உபத்திரவம் வரதான் செய்யும். ஆமென். மாங்காய்க்கு பிரச்சனையா, மாம்பழத்துக்கு பிரச்சனையா? ஆமாம். அப்போ நீங்கள் கனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பிரச்சனை. ஆனால் மாம்பழத்தை சாப்பிட்றவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குதுப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அந்த இருளுக்குள்ளே போகணும் அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் உங்களை சுற்றி என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. நீங்கள் உள்ளே போகிற வரைக்கும் தான் பயம். போயிட்டீங்கன்னா இருள் உங்கள் முன்னாடி தெரியாது. தூரத்தில் இருக்கிற வரைக்கும் இருள். ஆனால் நீங்கள் வெளிச்சம். நீங்கள் போக போக அந்த கேரளாலெலாம் நீங்கள் போகும்போது ரோடே தெரியாது. என்ன மிஸ்ட்டு ஃபுல்லாக மூடி இருக்கும். ஐயோ ரோடே தெரியலன்னு தூரமாக நிற்கிற வரைக்கும் ரோடு தெரியாது. ஆனால் நீங்கள் கிட்ட மூவ் பண்ண அந்த மேகம் என்ன செஞ்சோம்? விலகிக்கிட்டே இருக்கும், நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இதே போல தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தூரமாக இருந்து பார்க்குற வரைக்கும் செங்கடல் பெருசாக தெரியும், யோர்தான் பயங்கர கரை புரண்டு ஓடுகிறதை போல இருக்கும். ஆனால் உன் பாதத்தை வைக்கும் பொழுது, உன் பரிசுத்தம் உள்ள பாதத்தை வைக்கும் பொழுது, உன் அபிஷேகம் உள்ள காதத்தை வைக்கும் பொழுது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சங்கிலிகள் எல்லாம், மாந்திரிக கட்டுகள் எல்லாம் உடையும் பொழுதுதான் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. போகாத வரைக்கும் பயந்தான், போகாத வரைக்கும் ரோடு தெரியாது. ஆனா போய் தான் ஆகணும்னா கண்டிப்பா உங்க கால்களை வைக்க கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை உடைத்து ஆமே உங்களை தப்பி வைக்க பண்ணுவார். சரி, இந்த இடத்துல ராஜா சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இன்னும் சிங்க கெபிக்குள்ள போடல, இன்னும் சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கெட்டல. ஆனா ஆண்டவர் மேல யாருக்கு நம்பிக்கை இருக்கிறது? இந்த ராஜாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். ஆனா பாருங்க, தானியேலுக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, அது பெரிய விஷயம் அல்ல. ஆனா சத்துருக்கு விசுவாசம் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. சத்துரு யாரு மேல நம்பிக்கை இருக்குது? ஆண்டவர் எப்படி இவனை காப்பாற்றிடுவாரு, ஆனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம், இவன் கூட கொஞ்சம் போராடுவோம். அல்லேலூயா. நிச்சயமா தெரியுங்க, நம்ம தான் ஜெயிப்போம். யாருக்கு தெரியும்? பிசாசு. ஏன்னா இயேசு சிலுவையிலே ஜெயித்திருக்கிறார். ஆமென். ஜெயம் என்பது நமக்கு கொடுத்த சுதந்திரம். அந்த ஜெயத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு அவனால் முடிந்த அளவுக்கு அவனுடைய ஆயுதங்களை பயன்படுத்த தான் செய்வான். பயப்படாத, அவன் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடும் என்னோடு இருக்கிற தெய்வம் மிகப்பெரிய தெய்வமாக இருக்கிறார். ஆமென். இப்போ ஆமென், ராஜா சொல்றாரு, இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்பிவிப்பா என்கிற பெயர் உங்களுக்குள்ள யார்கிட்ட இருந்து வரணும்? சாத்தாங்கிட்ட இருந்து வரணும்.
ஆமே ஆமே. சத்துரு வந்து போய் சொல்லணும். சத்துருக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? போய் எப்பா அந்த தபேர சபைக்கு போனேன், உள்ளே போக முடியல, அங்கே போய் சொல்லணும். ஆமே. எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் ப்ரேயர் நடந்துக்கிட்டே இருக்குதுப்பா, எப்போ பார்த்தாலும் எவனாவது ஒருத்தன் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான்ப்பா, இடைவிடாமல் அங்கே ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கேப்பு கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சாத்தான் என்ன செய்யணும்? பயப்படணும். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கிறோமா? வீட்டில் இடைவிடாத ஆராதனை இருக்கிறதா? இடைவிடாத ஆராதிக்கணும் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ஆராதிக்கிறது அல்ல. ஆமே. எல்லா சூழ்நிலையிலையும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆமே. சந்தோஷமா இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆமே. தீபாவளி போனஸ் வருகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவரை தேடுவோம். போனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம்? இங்கே தான் அந்த போனஸுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இல்லை. திருப்பூரில் போனஸ் மாதம்னா அங்கே கடைக்காரங்களுக்கெல்லாம் சந்தோஷம். ஆமே. 2 மாதம் போனஸ் கொடுப்பாங்க, அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆமேன். அன்னைக்கு அவங்க முகத்தை சர்ச்சில் ஆளே பார்க்க முடியாது. தீபாவளி ஆச்சுன்னா எங்கே பார்க்க முடியாது யாரையும்? சண்டே காலையிலே போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? இன்றைக்கி ஒரு நாள் தான் பஸ்ட் இருக்குது, அதுவும் சனிக்கிழமை நைட்டு தான் என்ன கொடுப்பான்? போனஸ் கொடுப்பான். அவன் பார்த்துக்காங்க, பார்த்து ஃபுல்லாக வேலையை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் கொடுப்பான் சில இடத்துக்கு. ஆமாம். இவங்க என்ன செஞ்சுருவாங்க? துணி எடுக்க போயிடுவாங்க. ஆமே. இந்த பணம் இருக்கும் பொழுது, சந்தோஷம் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க? தேட மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு கொடுத்த நேரத்தை எங்கேயும் யாருக்கும் கொடுக்கவே கூடாது. 5 to 6 கர்த்தருடைய நேரமாக கர்த்தருக்கு கொடுங்க. 6 to 7 கர்த்தர் சபைக்கான நேரமாக அதுக்கு கொடுங்க. எல்லா நேரத்தும் 3 வேளையும் தேவனை ஆராதிக்கிறத தானியேல் கரெக்டாக கடைபிடித்ததுனால தான் அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அந்த சிங்கத்தினுடைய வாயை ஆண்டவர் கட்டினார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு விரோதமாக ஆமென். அன்னைக்கு தானியேலுக்கு நேரடியாக சிங்கம் வந்துச்சு, நமக்கு இன்னைக்கு பிசாசின் வழியாக என்ன செய்யறது? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் அவன் நம்மளை வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்து, சிங்கம் வந்து பதுங்கி இருந்து தாக்கும். அப்போ நம்ம வீட்டில் பிசாசு இருக்கிறது நமக்கு தெரியலையே, எங்கேயோ பதுங்கி இருந்து தான் நம்ம பணத்தை திருடுறான், சந்தோஷத்தை திருடுறான், நம்முடைய நிம்மதியை திருடுறான், வீட்டுக்குள்ளே கலகத்தை உண்டாக்குறான். திடீர்னு ஒருத்தர் வந்து கோபத்தில் எழும்புறாங்களா, அங்கே கெர்ச்சிக்கிற சிங்கம் செயல்படுதுன்னு அர்த்தம். உடனே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் தான் கட்டணும், ஆண்டவர் தான் கட்டவிழ்க்கணும். புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. மத்தேயு 18:18 அவர் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய நாமத்தினால ஆமே இந்த பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். சிங்கம் எதிர்த்து வந்தாலும், நாய் உங்களை துரத்திட்டு வந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உன்னை கட்டுகிறேன் என்று சொன்னால் கட்டப்படும். அல்லேலூயா. அவர் சொல்லாகும் கட்டளையிட்டால் நிற்கும். அப்படி நீங்க பழகும் பொழுது எந்த பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ள அதிகமா செயல்படுகிறதோ அவன் கெர்ச்சிக்கிற சிங்கமாய் பதுங்கிருந்து உங்களை தாக்கி கொண்டிருக்கிறான். நீங்க உங்களை தாக்குகிற மனுஷனை பார்க்கிறீர்கள், உங்க கண்ணு முன்னாடி நிறுத்து உங்களை எதிர்க்கிற உங்க மனைவியை, உங்களுடைய கணவரை, உங்க பிள்ளைகளை நீங்க சிங்கமா குரங்கா பார்க்குறீங்க. இல்ல, உங்க வீட்டுக்குள்ள பதுங்கி இருந்து ஒரு சத்துரு உங்களை எல்லாத்தையும் சண்டையும் மூட்டி விட்டு அவன் வேடிக்கை பார்த்து ஜபத்தை தடுக்க, விசுவாசத்தை தடுக்க, சபைக்கு போக விடாதபடிக்கு நிறுத்த ஒரு சூழ்ச்சி உங்க குடும்பத்துக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்க கண்டுபிடித்து அவன் வாயை நீங்க கட்டணும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க சொன்னா கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆமென். நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வாரு? அதை செய்து முடியும். நீங்க வாயை திறக்கிறதே இல்லை. என்ன செய்யறதில்ல? பிரச்சனை வந்தால் கம்முன்னு என்ன செஞ்சிடறோம்? வாயை மூடிக்கிடுறோம். பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறோம்? ஜெபத்தை நிறுத்திடுறோம். இந்த ஜெபிக்கிறதுனால தான் நம்ம யாராவது ஜெபிக்கிற ஆள் வீட்டில் இருந்தால் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்லுவாங்க? நீ ஜெபிக்கிறதுனால தான் வீட்டில் பிரச்சனை, முதல்ல நீ ஜெபிக்காத. உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? நிறுத்திடுவோம். நீங்கள் ஜெபத்தை நிறுத்தினோன்னா பிரச்சனையே நின்றுரும். ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? அப்படியே வீட்டில் ஜெபத்தை நிரந்தரமாக விட்டுருவோம். தேவ பிள்ளையே, வீட்டுக்குள்ளே புகையை போட்டாதான் ஆமே உள்ளே இருக்கிற பூச்சியெல்லாம் வெளியே வரும். ஆமே ஒரு ஆமே கரப்பாம்பூச்சிக்கு அந்த பாய்சன் அந்த ஸ்ப்ரே அடித்தாதான் அது சந்தில் இருந்தாலும் அது எங்க இருந்தாலும் அது வெளிச்சத்துக்கு வரும். அதே போல தேவ பிள்ளையே, பதுங்கி இருக்கிற சத்துரு எப்ப செயல்படுவான் தெரியுமா? நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அவன் செவ்வத்தை காட்டுவான். ஏன்? நீங்க ஜெபிக்கும் பொழுது அவன் வீட்டுக்குள்ள இருக்க முடியாதபடிக்கு அவன் உங்க ஜெபத்தை நிறுத்தும்படியாக கெர்ச்சிப்பான். பயப்படாத. கர்த்தர் சிங்கத்தின் கெபியிலிருந்து ஆமென் தானியேலை காப்பாற்றினவ, அவனை தப்புவித்தவ. நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களையும் தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். பயப்பட
பயப்படாதே, திகையாதே, அவரே உனக்கு பரிகாரியான கர்த்தர். ஆமென். அவர் உனக்கு துணை நிற்கிறார் என்று வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கும் எனக்காக எழுதப்பட்டது தவிர ஆமென் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அல்ல. அந்த வசனங்களை நீங்கள் பிடித்துக்கொண்டு நீங்கள் அறிக்கை செய்ய தான் அந்த வசனம் வீட்டுக்குள்ள கிரியை செய்யும். ஒரு நாள் கர்ச்சிக்கும், 2 நாள் கர்ச்சிக்கும், 3 நாள் அதனுடைய பலத்தை காட்டும். 4வது நாள் உபவாசத்தை போட்டு நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிகள் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ட்ரை பண்ணி பாருங்க. ஆமென். விலகாதீங்க. பிசாசை பார்த்து விலகி போவதற்காய் கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு தலை குனிந்து போவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. தேவன் நம்மளை அழைத்தது அவருக்குள்ள இருந்த வல்லமையையும் அவருக்குள்ள இருந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உலகத்தை ஜெயித்த அதிகாரம். அந்த அதிகாரம் சாத்தானை சிலுவையில கால்களில் நான் நசுக்கின அதிகாரம். அந்த அதிகாரத்தை பெற்ற நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டே சத்துருடைய கைகளில் அகப்பட்டு ஆண்டவரே என்னை தப்பி யாருமே இல்லையே நீ புலம்பாதீங்க. அதிகாரத்தை வெளியில எடுங்க. நாவுனால வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. 10:18 பயன்படுத்தி பாருங்க. சத்துரு கட்டப்படுவான். நீங்கள் உங்க வீட்டுக்குள்ள சுதந்திரமாய் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 3வது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 39வது வசனம். அடுத்து யாரை கர்த்தர் விடுதலை தப்பி வைப்பார்? முதலாவது அவரை நம்புகிறவர்களை தப்பி வைப்பார். 2வது இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களை தப்பி வைப்பார். 3வது 2 ராஜாக்கள் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று. நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் பயந்தால் இந்த உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் என்ன ஆயுதங்களை உருவாக்கி வைத்தாலும் அவர் உங்களை தப்புவிப்பார். இன்னைக்கு உலகம் எதுக்காக பயப்படுகிறது என்றால் பிசாசுடைய ஆயுதங்களுக்கு தான் பயப்படுகிறது. பிசாசுக்கு தான், மந்திரவாதிக்கு பயப்படுகிற பயம். ஆமென். பக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு யாருக்கு இல்லை? ஆமாம், உயிர்த்தெழுந்த நம்மளை காப்பாற்றுகிற தெய்வத்திற்கு அந்த பயம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்பட்டால் அவனை கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படுகிறவனாக இருந்தால் சத்துருடைய கையிலிருந்து அவனை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மேலே உள்ள வசனத்தை வாசிங்க. 38. நான் உங்களோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். அல்லேலூயா. அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். இன்னைக்கு உலகம் எதுக்கு பயப்படுகிறது? கிறிஸ்துவம் எதற்கு பயப்படுகிறது? ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நிய தெய்வத்துக்கு பயப்படாத. ஆமென். எனக்கு நீ பயப்படு, உனக்கு வரக்கூடிய எல்லா தீங்கிலிருந்து உன்னை தப்பி வைப்பேன். ஆனால் வேதம் என்ன சொல்லு? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். ஆமென். விக்கிரகத்துக்கு பயப்படாது என்று கர்த்தர் சொல்லியும் நாம பயப்படுகிறோம் என்றால் என்ன காரணம்? கர்த்தர் மேல ஒரு சரியான நம்பிக்கை நமக்கு இல்லை. அல்லேலூயா. உங்க வீட்டில் திருடன் அப்பா சொல்லுவார், என்ன திருடன் வரமாட்டாருமா, நீ நிம்மதியா தூங்கு. ஆமென். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டாடி அந்த பூட்டு லோக்கல் பூட்டு டாடி. என்ன சொல்லுவீங்க? நீங்கள் திண்டுக்கல் பூட்டு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் தாங்க, லோக்கல் பூட்டு அதை உடைச்சிட்டு வந்துடுவான். அந்த அவன் நம்பிக்கை என்ன செய்யும்? இந்த மகளை தூங்க விடாது. அல்லேலூயா. அப்போ தகப்பன் என்ன சொல்லுவார்? நான் இருக்கிறதுனால உனக்கு எது ஆகாதுன்னு சொல்கிறான். ஆனால் அந்த மகளுக்கு என்னது? கதவு மேலே நம்பிக்கை. அல்ல, புரியுதா உங்களுக்கு? இப்போ அதே மாதிரி தான் பிசாசு அவனுக்கு உண்டான சகல பலத்தையும் காட்டுவான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன காட்ட மாட்டாரு? நான் ஒரு பெரிய தெய்வமா சும்மா எல்லாம் வெளியில் வீணில் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷன் தன்னை விசுவாசித்து ஆமே வசனத்தின்படி நிற்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு தெரியாமலே அவனை காப்பாற்றிடுவார். அல்லேலூயா. எப்படி யார் வந்தா, எந்த தூதன் வந்தானே தெரியாது. ஆனால் அந்த வந்த சிங்கம் தானாக வெளியே போயிடும். இப்படி தான் நம்மளெல்லாம் ஆண்டவர் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறார். உங்களுக்கு வர பிரச்சனைலாம் டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, டெய்லி உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை டெய்லி ஆண்டவர் உங்கள் கண் முன்னாடி காட்டினார்னா
ஆமே. வாசலில் வந்து டெய்லி ஒரு குட்டிச்சாத்தான் செருப்பு பக்கத்தில் நிற்கிறது உங்கள் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்து பார்த்துச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்குவீங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு தெரியாமல் தானே காப்பாற்றுறாரு. ஆமே. இதெல்லாம் தெரியறது நல்லதா நல்லது கெட்டதா? உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். திறக்கப்பட்டாதான் ஏசப்பா வருது உங்கள் கண்களுக்கு தெரியும். இப்போ நீ குட்டிச்சாத்தானை பார்க்க பயந்தீங்கன்னா ஏசப்பா வரும்போது அவரை பார்க்க முடியாது. உங்கள் கண் மறுரூபமாகாது. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படலைன்னா இந்த கண்ணால் இயேசு வருகையை பார்க்க முடியாது. இந்த காதால் இயேசுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உங்க பூமியில இருக்கும் பொழுதே உங்க கண்ணு மறுரூபமாக்கப்பட வேண்டும். உங்க கண்கள் ஆவியில போய் உங்க கண்கள் அசுத்தாவிகளை பார்க்கணும். பார்த்தாதான் நீங்க உண்மையான ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறீங்க. ஆமே. இப்ப பிசாசு உங்க கண்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் பயப்படுவீங்க, மறுநாள் என்ன பண்ணுவீங்க? அதை கட்டி செவிச்சிருவீங்க. ஆமே. இப்போ உங்களுக்கு தெரியாதனால தான் கட்டவா, கட்டவிழ்கவா, ஓடுறதா, கதவை புட்டி உட்காரதான்னு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? பயந்துட்டு இருக்கிறோம். ஆனால் கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா ஆண்டவர் கண்கள் திறக்கப்படும் பொழுதே உங்களுக்கு என்னத்தை கொடுத்துருவாரு? தைரியத்தை கொடுத்துருவாரு. அதை பார்க்கும்படியான தைரியத்தை கொடுத்தாதான் கண்களே திறப்பார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக என்ன செய்ய மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. அந்த சோதனையில் தப்பிக்கும்படியான போக்கை முதலாவது உண்டு பண்ணிட்டு தான் சோதனையை அனுமதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாத்தான நேருக்கு நேராக நைட்டில் பார்க்குறீங்கன்னா அதை பார்த்தா உங்களுக்கு மறுநாள் ஜுரம் வரக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்கள் என்ன கிறிஸ்துவுக்குள்ளே இன்னும் உங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இன்னும் உருவாகலைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. போகிற வாசம் தான் நான் என்ன பண்ணிட்டேன், திடீர்னு என்ன பண்ணோம், காலையில் ஜெபம் பண்ணிவிட்டு 2:30 மணி 3 மணி இருக்கும். முதல்ல ஒரு சத்தம் கேட்டுச்சு. நிறைய தடவை சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ஆமே. சத்துருக்களுடைய நடமாடுதலையும் பார்த்துருக்கிறேன். அப்போ திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, ஆமே ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஹாலில் படுத்தாங்க. நான் பெட்ரூமில் ஜோமுனுக்கா படுத்திருந்தேன். திடீர்னு கதவை பாத்ரூம் கதவை ஒருத்தர் தட்டிட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா ஒன்றுமே யாருமே இல்லையே, எதுவுமே கேட்குதே அப்படின்னு. மறுபடியும் கேட்டுச்சு. மறுபடியும் யாரோ சத்தம் போடுறாங்க அப்படின்னு. மறுபடி கண்ணை திறந்து பார்த்தா பயங்கரமான உருவம் என்னை அப்படி கிராஸ் பண்ணி போகுது. ஆமே. அப்படி ஒரு செகண்டில் அப்படி கிராஸ் பண்ணி போகுது. ஆமே. எதுக்கு அதை காண்பித்தார் அப்படின்னா, அந்த ஆவி அந்த ராத்திரி நேரம் போனால் கூட என் முடி கூட என்ன செய்யலை. ஆமே. மேலே எல்லாத்துக்கும் என்ன பிள்ளரிக்குன்னு சொல்லுவாங்க, அது கூட வரலை. ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ சத்துருவை நீங்கள் நேருக்கு நேரு பார்க்குறீங்களோ அவனை பார்த்து பயப்படுகிற சூழ்நிலை வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார். ஆமேன். எப்படி சொல்கிறேன்னா, போன வாரம் சொன்னது மாதிரி தான். ஆமேன். சாமி ஒரு கோலியாத்து சவால் விட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நான் ஏற்கனவே ஒருத்தனை ரெடி பண்ணி வச்சுட்டேன்னு தெரியும். நீ எவ்வளோ வேணாலும் கத்து. அவன் கத்த விட்டுட்டாரு. கடைசியில் தாவீதை கொண்டு நிறுத்தும் பொழுது தான் அவனுடைய பலம் அவனுக்கு என்ன தெரியுது, பலவீனம் அவனுக்கு தெரிந்தவன் மடிந்து போகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான கால வேளையில் அவன் பிசாசுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தருக்கு பயப்பட்டால் நீங்கள் உலகத்துக்கு பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக 1000 அல்ல 10000 வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் ஒன்றும் உங்களுக்கு வாய்க்காதே போகும். ஆமே. உங்கள் சத்துரு உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தோடு விழுந்து போவார்கள். எப்ப விழுவார்கள்? நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கும் பொழுது. ஆமா. 2வது இடைவிடாமல் அவரை ஆராதிக்கும் பொழுது. 3வது அவர் மேல எப்பொழுதும் ஆமா ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். நீங்க சொல்ற பயம் ஆண்டவரை பார்த்து பயந்து ஓடுற அந்த பயம் அல்ல. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஜெபிக்கலையே அப்படிங்கிற பயம். கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, போகக்கூடாத இடத்துக்கு போறோமே அந்த பயம். இது ஜெப நேரமாச்சே, ஜெபிக்கலையே அந்த பயம். நேரத்தில் வரலையே, காலையில் ஆண்டவர் 8 மணி சர்வீஸுக்கு 9 மணிக்கு போகிறோமே அந்த தெய்வ பயம் உங்களுக்கு வரணும். இந்த பயம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உலகத்திலிருந்து வரக்கூடிய எந்த ஆயுதங்களும் உங்களை சேதப்படுத்த கர்த்தர் விடவே மாட்டார். சத்துருக்களுடைய பிடரியின் மேல் கைகளை வைத்து உங்களை காப்பாற்றுகிற தெய்வம் அவர். தெய்வம் இன்றும் ஜீவித்திருக்கிறார், நேற்றும் இன்றும் அவர் என்றும் உயிரோடு இருக்கிற கர்த்தர். எதற்காக இந்த நாளுக்கு இந்த சத்தியத்தை கொடுத்தார் என்றால், தேவ பிள்ளை எதற்கும் பயப்படாது. உன்னை அழைத்தவர் உன் நடுவில் இருக்கிறார். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினிக்குள்ள போடுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த அக்கினியை தாங்கக்கூடிய பலனை கொடுத்தார். அந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரிவதற்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அக்கினி ஜுவாலையாக வைத்திருக்கிறார். நீங்கள் அக்கினி ஜுவாலையாக இருக்க 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 68:3
சத்துருக்கள் எப்படி மெழுகு அக்கினிக்கு முன் உருகுமோ அதே போல தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக துன்மார்க்கன் மெழுகு போல உருகி போவா. அதே போல நீங்க ஆண்டவருடைய அக்கினி உங்களுக்குள்ள நிறைந்து இருக்க உங்களுக்கு முன்பதாக ஒரு சேனை எழும்பி வந்தாலும் இந்த அபிஷேகம் என்கிற அக்கினி அந்த சத்துருக்களை சுட்டரித்து போடும்.